ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி வருது. அதுவும் வளர்ப்பிறையில் வர்ற அஷ்டமி திதி. அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:45 முதல் மறுநாள் திங்கட்கிழமை காலையில் அதிகாலையில் 4:15 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. நம்ம அதோட அஷ்டமி திதியில் பைரவரை நாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். யார் எந்த விஷயத்துக்காக நாம் இந்த வளர்ப்பிறை அஷ்டமியில் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இந்த வழிபாட்டினை தேய்பிறை திதிகளில் ஆரம்பம் செஞ்சு வளர்ப்பிறை திதிகளில் முடிப்பாங்க. இதுவே வழிபாட்டோட முக்கியமான ரகசியம் அப்படின்னு நாம் சொல்லலாம். தேய்பிறை திதிகளில் நமது கர்ம வினைகள் எல்லாமே அழிய தொடங்கும். அதுக்கப்புறமா வளர்ப்பிறை திதியில் நமது தேவைகள் எல்லாமே ஆரம்பித்து அதோட வாழ்க்கையில் வளர்ச்சியும் மாற்றமும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளோட நம்பிக்கை. இதை எந்த கடவுள் வழிபாட்டுக்கும் நாம் இந்த செய்யலாம். பைரவர்கிட்ட வழிபடும் போது தீய எண்ணங்களை மட்டும் நம்ம மனசில் வச்சுட்டு வழிபடக்கூடாது. அவருக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எதுவோ, அவருக்கு உண்டான ஸ்லோகம், என்ன பாடல் அதெல்லாம் தெரியுதோ அதெல்லாமே சொல்லி நாம் வழிபாடு செய்யலாம். எந்த தீய சக்தியும் நம்மளை நெருங்க விடாமல் காப்பவர் தான் கால பைரவர். பைரவரை வழிபடுறதுக்கு சிறந்த தினமாக அஷ்டமி தினம் இருக்குது. இந்த சிவபெருமான் எடுத்த 64 அவதாரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது பைரவ அம்சம்தான். இந்த ஸ்ரீ மகா கால பைரவ பெருமான் அனைவரது வாழ்க்கைக்கும் துணையாக நிற்பார். அவரை நம்ம வணங்கும் போது எல்லா பக்தர்களுக்கும் சகல விதமான வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் அவர் நமக்கு வழியும் அமைச்சு கொடுத்து நமக்கு ஆசீர்வாதம் செய்வார். இந்த வளர்ப்பிறை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில் தான் நாம் பைரவ பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்றது கிடையாது. அந்த வளர்ப்பிறை அஷ்டமி திதி இருக்கும் நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம பைரவரை வழிபாடு செய்யலாம். நமது கடந்த 5 பிறவிகளில் நாமே உருவாக்கி இருந்த கர்ம வினைகள் எல்லாமே கரைய தொடங்கிடும். அதே போல் நீங்கள் இந்த வளர்ப்பிறை அஷ்டமியில் முக்கியமாக நம்ம எதை நினச்சி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, பணம் பெருகணும், இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்க செய்யணுமோ அதை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யணும். தொழில் நல்லா போகணும், நமக்கு தொழிலில் அதிக லாபம் கிடைக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி போகிறீங்களோ அந்த வழிபாடை செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த வளர்ப்பிறை அஷ்டமியில் நம்ம கஷ்டத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்யக்கூடாது. அதாவது நமக்கு கஷ்டம் தேயணும் அப்படின்னா அது தேய்பிறை அஷ்டமியில் தான் நம்ம அந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கணும். வளர்ப்பிறையில் நம்ம வளர்ச்சிக்கு உண்டான இதை மட்டும்தான் நாம் பிரார்த்தனை பண்ணணும். இதை எத்தனை அஷ்டமிகள் நாம் பண்ணலாம் அப்படின்னா, தொடர்ந்து 6 வளர்ப்பிறை அஷ்டமிகளில் நீங்கள் பைரவர் வழிபாடு செஞ்சுட்டே வாங்க. தொழிலில் வளர்ச்சி அடையணும், உங்களுக்கு பணம் கிடைக்கணும், நல்ல சம்பள உயர்வு கிடைக்கணும், இது மாதிரி நல்ல சம்பளம் கிடைக்கிறதுக்கு இப்படி என்னெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கோ வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான பிரார்த்தனை எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கலாம். அந்த வழிபாடு நிறைவடைந்ததுக்கு அப்புறமா நமது மனதில் இருக்கிற சோகங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் இது எல்லாமே போய் வருமானம் நமக்கு அதிகரிக்க துவங்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். பைரவருக்கு அஷ்டமி திதியில் தீபம் ஏற்றியும் அர்ச்சனை செய்தும் வழிபாடு செய்யுங்க. எதுவுமே முடியாதவங்க பைரவருக்கு முன்னாடி போய் நின்று மனமுருக உங்களோட தேவைகள் என்ன அதை சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. அஷ்டமி நாளில் சிவாலயத்தில் இருக்கிற பைரவரை முடிஞ்ச வரைக்கும் அங்கே போய் தரிசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நம்ம வாழ்க்கையில் அது கொடுக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் சிவன் கோயிலில் பைரவர் இருக்காரு அப்படின்னா நீங்கள் அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. 6 வளர்ப்பிறை அஷ்டமியில் இந்த உங்களோட வளர்ச்சிக்கு உண்டான வழிபாட்டு முறையை நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் கஷ்டத்தையோ உங்களோட
இந்த மாதிரி இருக்கிற கஷ்டப்படுற பிரச்சனையை போய் நீங்கள் அங்கே போய் இந்த வளர்ப்பிறையில் வந்து வழிபாடு செய்ய வேண்டாம். இதை நீங்கள் போய் வழிபாடு செஞ்சாலே போதும். நிச்சயமாக உங்களுக்கு காலபைரவர் நல்ல வழியை காட்டுவார். நம்பிக்கையோட இந்த 6 வளர்ப்பிறை அஷ்டமி திதியில் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.